ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியிலே மீண்டும் சந்திக்கிறோம். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். 2021 இங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் அன்பில் மகேஷ் கிட்டத்தட்ட 49,697 வாக்குகளை பெற்றிருக்கார். அதிமுகவுடைய பி குமார் இங்கு போட்டியிட்டார். அவரை தான் அன்பில் மகேஷ் வெற்றி பெற்றார். அப்போதுதான் அன்பில் மகேஷ் 67.19% வாக்குப்பதிவானது 49,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இப்பொழுது பார்த்தீங்கன்னா 81.19% வாக்குப்பதிவாயிருக்கு. இது எதனால்? அன்பில் மகேஷ் சிறப்பாக தன்னுடைய துறை கவனிச்சார், பள்ளிக்கல்வித்துறையில் ரொம்ப பல புதுமைகளை ஏற்படுத்தினார் அப்படிங்கிறதுக்காக இந்த மக்கள் வாக்கு போட்டிருக்காங்களா? இல்லை NS விஜி தாவேக்கா கட்சியின் சார்பாக அவர் போட்டிட்டு இருக்காரு. அவரும் அன்பில் மகேஷுக்கு ஃப்ரெண்டு தான், ஆனால் திமுகவிலிருந்து வெளிவந்து இப்போ தாவேக்காவில் போட்டி போட்டிருக்காரு. பி குமார் மீண்டும் அதிமுக சார்பாக போட்டி போடுறாரு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஜல்லிக்கட்டு ராஜேஷ். களம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறத செந்தில் குமாரோடு பேசி தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம். இந்த திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்கள் முதற்கட்ட கள ஆய்விலே சொன்னீங்க, இவருக்கு எட்ஜ் இருக்குது. யார்? அன்பில் மகேஷ்க்கு. ஏன்னா அவர் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த குறிப்பிட்ட சமுதாய மக்கள் அப்படிங்கிறதையும் தாண்டி எல்லோரிடமும் ரொம்ப சகஜமாக பழகக்கூடியவர், எல்லா வீட்டுக்கும் நல்லது கெட்டதுகள்லாம் கலந்து கொள்ளக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு பேர் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி பி குமார் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்காரு. அவருக்கும் அங்கே ஒரு நல்ல மரியாதை இருக்குது. ஆனால் NS விஜி, நவல்பட்டு விஜி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தாவேக்கா கட்சியின் சார்பாக போட்டியிருக்கு. அவர் அந்த லோக்கல் அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்லர் சமுதாயத்திலே 3 பிரிவு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய கல்லர்கள் நவல்பட்டு விஜி, அவர் சார்ந்த சமூகம், அங்காளி பங்காளிகள் அதிகம் அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால பெரிய அளவு வாக்கு வாங்குவார் அப்படின்னு சொல்லியிருங்க. அது அன்பில் மகேஷுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தற்போதும் அதே கள சூழல் இருக்கிறதா இல்லை மாறுகிறதா? இந்த களம் திருவெரும்பூர் யாருக்கு சொந்தமாக போகிறது? திருவெரும்பூரை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு அமைச்சரோட முக்கியமான தொகுதி. அமைச்சரோட தொகுதி அப்படின்றதுனால நம்ம வளர்ச்சிகள் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு தொகுதியா போயிட்டு பிரச்சனைகளை அலசும் போது கூட அங்க முக்கியமான தொழிற்பேட்டை இருக்கக்கூடிய பகுதிகளில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, மாநில அரசால அங்க சரியான ஏற்பாடு வசதிகளோ, அந்த தொழிற்பேட்டைகள்ல தொழிற்சாலை தொடங்குறது, சிறு குறு தொழிற்சாலைகள் தொடங்குறதுக்கான உரிய ஆவணங்களும் கொடுக்காதனால, அவங்களுக்கு கூட சரியான லோன் கிடைக்காதனால நிறைய தொழிற்பேட்டைகள்ல இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை மூடி இருக்கிறாங்க. அதனால நிறைய இடங்கள்ல வேலை வாய்ப்பு இல்லாம இளைஞர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த தகவல் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம நிறைய பள்ளிகள் பள்ளிக்கூட கூட நிறைய பள்ளிகள் இன்னமும் மேம்படுத்தப்படாம நிறைய இடத்துல வசதிகள், அடிப்படை வசதி கூட இல்லாம இருக்கிறத பார்க்க முடியும். அவர் இருக்கக்கூடிய பகுதியில், அவரோட அலுவலர் இருக்கக்கூடிய பகுதியில, பக்கத்தில் இருக்கக்கூடிய அரியமங்கலம் பகுதியில கூட குப்பை கிடங்கு இன்னமும் அந்த பகுதியில பெரிய பாதிப்பா இருக்குன்னு மக்கள் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள், அடிப்படை பிரச்சனைகள், தண்ணி வசதியா இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான வீடு, இலவச வீடா இருக்கட்டும், சாக்கடை வசதிகளா இருக்கட்டும், இந்த மாதிரி அடிப்படை வசதிக்குள்ள சில இடத்துல குறைபாடு இருந்ததை நம்ம பார்க்க முடியும். ஆனாலும் மக்கள் அவர் மேல குறிப்பிட்ட செல்வாக்கு அவர் மேல வச்சிருக்கிறாங்க. ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா வீட்டுக்கும் நல்லது வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்ற ரீதியில இருக்குது. ஆனாலும் சில மக்கள் கவர்மெண்ட் அவங்களுக்கு குறிப்பா சொல்ல போனா பெண்கள் 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, இலவச பஸ் விட்டுருக்காங்க அப்படின்னாலுமே இதெல்லாம் இலவசத்தை தாண்டி எங்களுக்கு அடிப்படை வசதிகளை என்ன செஞ்சு கொடுக்கல, இன்னும் நிறைய கிராமங்களுக்கு போய் சேரல. முக்கியமா ஒரு சில பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா இன்னுமே ஷெட்யூல் ட்ரைப் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, ஷெட்யூல் காஸ்ட் இருக்கிறாங்க. அவங்களுக்குமே பல்வேறு வசதிகள், திட்டங்கள் இன்னும் போய் சேரல. இன்னும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த வளர்ச்சிகள் தேவைன்ற போது அவங்க மாற்ற வேணும்னு சொல்லி சில நபர்கள் குறிப்பிட்ட சமுதாய மக்கள் மாற்றத்தை தேடி போயிருக்கிறாங்க. ஆனாலுமே இங்க இருக்கக்கூடிய நவல்பட்டு விஜய் அவர்கள் இதோடைய கணிசமான வாக்கு சதவீதத்தை பிரிச்சு, இளைஞர் வாக்கா இருக்கட்டும், சமுதாய வாக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி பிரிச்சு இவருடைய வாக்கு சதவீதத்தை கடுமையான அளவுல பாதிக்கிறார். அது மட்டும் இல்லாம அதிமுக இருக்கக்கூடிய பாக்குமார் அவர்கள் பரிச்சயமான வேட்பாளர், ஏற்கனவே MP தேர்தல் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். இருந்தாலுமே அவருக்கான பாரம்பரிய ஓட்டுகள் இருக்குது. அதனால இவருக்கு கடுமையான ஃபைட்டா இருக்கும். ஏன்னா கடந்த முறை 49,000 கிட்ட வாக்குகள் வெற்றி பெற்ற வாக்கு இருந்தது. ஆனா இந்த தடவை
அவருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கும்னு சொல்லப்பட்டாலும் அது கிட்டத்தட்ட 5000 8,000 10,000 வரைக்கும் தான் இருக்குமே தவிர எல்லாத்த விட ஸ்வைப் அப்படின்ற ரீதியில் இருக்காது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். காரணம் என்னன்னா இவங்களோட கடுமையான போட்டி. இன்னொரு பக்கம் வந்து ஜல்லிக்கட்டு ரமேஷ் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஃபீல்ட்லயே வந்து பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணல அப்படிங்கிறது ஒரு தகவலா இருக்குது. ஏன்னா மற்ற திமுகவா இருக்கட்டும் அதிமுக இவங்க தான் 2 பேரும் கடும் போட்டி ஏற்படுத்துறாங்க. குறிப்பா நவல்பட்டு விஜய் அவர்கள் இவரோட சமுதாய வாக்குகளை பிரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அதிமுகவும் கணிசமான வாக்குகளை பிரிக்கிறதுனால இவருக்கான வெற்றி வாய்ப்புங்கிறது இருந்தாலும் அவருடைய வெற்றி வாய்ப்பு சதவீதம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் குறிப்பா கடுமையான போட்டியை தான் அவர் ஜெயிக்க முடியும். அவ்வளவு ஈஸியா ஜெயிக்க முடியாது அப்படிங்கறத நம்ம போய் களத்துல ஆய்வு செய்யும்போது தெரிஞ்சது. திருச்சி திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவை நாம் பார்க்கிறோம். இங்கு நம்ம முதற்கட்ட கலாய்விலேயே அன்பில் மகேஷ்க்கு ஒரு எட்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். நவல்பட்டு விஜய் ஒரு டஃப் ஃபைட்டு கொடுப்பாரு. அதே போல் பி குமார் அதிமுக சார்பாக போட்டியிடக்கூடியவர், அவரும் ஒரு ஃபைட்டு கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தோம். நாம் தமிழர் கட்சியுடைய ஜல்லிக்கட்டு ராஜேஷும் அதே சமுதாயத்தை சார்ந்தவர், அவரும் கூட வாக்குகளை வாங்குவார்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் அவர் பெரிய அளவு பிரச்சாரம் செய்யவில்லை. இது ஏதாவது செட்டப் நடந்திருக்கா என்னன்னு நமக்கு தெரியாது. பட்டு பிரச்சாரம் செய்யலைங்கிறது தெரியுது. ஆனால் தாவேக்கா வந்து ஒரு எழுச்சியோடு அங்கே பிரச்சாரம் அந்த கேம்பெயின்லாம் நடந்திருக்குது. எந்த ஒரு வளர்ச்சியும் திருவெரும்பூரில் நடக்கலை அப்படிங்கிறத நம்மளே கூட கலாய்வில் ஈடுபட்ட அந்த வீடியோக்களை எல்லாம் கூட இங்கே பதிவு செய்திருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தொகுதியிலேயே பள்ளியுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம கூட பதிவு செய்திருக்கிறோம். வெற்றி அன்பில் மகேஷுக்கு தான் என்றாலும் அது அவ்வளவு எளிதாக கிடைத்து விடாது. மிகப்பெரிய கடும் போட்டியாக இருக்கும். சில ரவுண்டுலலாம் வேற ஒரு ஆள் கூட முன்னணியில் வருவார். ஆனாலும் கூட கடைசியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அன்பில் மகேஷுக்கு. ஆனால் ஒரு கடும் போட்டியை அவர் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது தான் ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.